உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவரை சுட்டுத் தள்ள வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடக அரசுக்கு கடிதம் எழுதி எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காவிரி விவகாரத்தில் முந்தைய முதலமைச்சர் அனைவரும் அனைத்து கட்சி கூட்டங்களையும் நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் குறித்து கவலை தெரிவித்த துரைமுருகன், இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றார். மேலும் 1 மாத கால ஆட்சியில் மக்களின் எதிர்பார்ப்புகள் முழுமையாக நிறைவேறவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் குறித்த செய்திகளை படிக்கவே மனது வரவில்லை என்று வேதனை தெரிவித்த அவர், இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களை சட்டப்படி தண்டித்து சுட வேண்டும் என்று கூறினார். அதே போல சனிக்கிழமை ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்கள் பிடிப்பு செய்கிற வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்னு பரவலா எதிர்கட்சிகள் அனைவரும் குற்றம் சாட்டுறாங்க. அந்த மற்ற கட்சிகளிலிருந்து சனிக்கிழமை தோறும் வந்து ஆட்களை பிடிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் அந்த மாதிரி செய்திகள்லாம் போறதில்லை. நான் மீறி அவங்க மேகதாது கட்டினா தமிழக அரசினுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? இவங்க என்ன முடிவு எடுக்கலாம்? ஒரு சீனியர் பொலிட்டீஷியனு மேகதாது விவகாரத்துல நீங்க நல்லா அனுபவசாலி. ஏற்கனவே மேகதாது விஷயத்துல ஒன்று அவர் சொல்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் பதில் எழுதணும். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க தப்பு, நீ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே சொல்றதா நீ வேணா இரு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது கேள்வி வந்துவிடும், தயவு வேண்டாம்னு எழுதியிருக்கணும். இது டெலிஃபோனில் பேசி லெட்டர் எழுதியிருக்கணும். அந்த லெட்டருக்கு அவர் என்ன பதில் எழுதியிருக்காரு சொல்லியிருக்கணும். சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கூட்டி தான் அந்த தீர்மானத்தை ஒன்று எழுதி அனுப்பணும். அதையெல்லாம் செய்திருக்கணும். செய்யலை, அதுவும் செய்யணும். அதனால அவரே இல்லை, தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதை சர்வகட்சி கூட்டத்தை காவேரிக்கா கூட்டுவார் கலைஞர், யாரா இருந்தாலும் டக்குன்னு. ஆனா இவர் கூட்டவே இல்லையே. சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லுங்க காவேரிக்காக. அந்த மாதிரி கூட்டி இருக்க வேண்டிய ஒரு தமிழக அரசு அதை பற்றி தெரியுதுங்களா தெரியலையா? அவர் எப்படி பண்ணணுன்றது ஒரு சீனியர் மினிஸ்டர் இந்த மாதிரி அவர் சர்வகட்சி கூட்டுறதே தெரியாது, ஒரு கட்சி கூட்டமும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க கட்சி கூட்டம் தான் தெரியும். இப்ப கடந்த 1 மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி எப்படி எது பிரதிபலிக்குது திமுக பார்வையில? அது ஒன்றும் பிரதிபலிக்கிறது தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு 30 நாளுக்குள்ள அதிகரிச்சிருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நாள் 3 குழந்தைகள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகி இருக்காங்க. அதை மறந்துட்டு சிஎம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. சார் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. என்னால் பத்திரிகையே படிக்க முடியல. இது செய்திகளை படிக்க மனசு வெதும்பி போகிறது. நான் அதனால ஹெட்லைன் மட்டும் பாட்டு விட்டுறது, பத்திரிகை படிக்கிறது. அந்த குற்றங்களுக்கு என்ன சார் இது பண்ணலாம்? இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. சிங்கப்பெண் படை கூட இருக்கு. சிங்கப்படையா கிங்கப்படையா அது அயோக்கிய தண்டனையால ஷூட் பண்ணணும்.